சூப்பரா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி கிளவுட் சீடிங் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கிளவுட்க்கு வந்து சீடிங் மாதிரி, அதாவது எந்த கிளவுட் சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயின் இது இன்னைக்கு சூப்பராக பெஞ்சிட்டு இருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு மழை பார்க்கும்போது. அந்த மழை சாரல் சூப்பராக இருக்கு. என் பையனுக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ண தெரியாது, தெரிஞ்சா உடையாந்துருவாரு. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 days வந்து அவர் வீட்டில் தான் இருக்காரு. புதன் வியாழன் வெள்ளி சனி. புதன் வியாழன் எதுக்கு லீவ்னா அவங்க ஸ்கூல் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மெயில் பண்ணாங்க ஸ்கூல் லீவ் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ஸ் கிட்ட வந்துட்டு ஃப்ளூவால் வந்து இப்போ இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்களாம். இங்கே வந்து ஃப்ளூ வந்து இப்போ ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் சின்ன குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா வேக்சினேஷன்லாம் கரெக்டாக போட்டுருங்க. ஃப்ளூ வேக்சினேஷன் எல்லாமே இங்கே வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூ தான். என் பையனுக்கு எல்லா வேக்சினேஷனுமே இங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் தவறாமல் எல்லா வேக்சினேஷனுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நிறைய பிள்ளைங்க வந்து அதில் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ வந்துட்டு ஸ்கூல் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் அதை ஃபாலோ பண்ணி ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்து கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக இங்கே எப்பயுமே க்ளீனிங்காக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிற டைமில் நம்ம இன்னும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இல்லையா? ஸோ அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால சார் வந்துட்டு புதன் வியாழன் அப்புறம் ஆஸ் யூஷுவல் வெள்ளி சனி வந்து இங்கே வீக்கெண்ட், ஸோ வீட்டில் தான் இருக்காரு. இன்னைக்கு சூப்பராக மழை பெய்யுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. கீழே உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரியல, கிட்ஸ் எல்லாரும் பயங்கர சவுண்டு போட்டுட்டு இருக்காங்க எல்லா வீட்டில இருந்தும். இங்கே மழைன்னா செம்ம ஜாலி தான். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயின் இங்கே வர வைக்கிறது தான். ஏன்னா வந்து உங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் இப்போ ஹியூமிடிட்டி நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக முடியாது. நோம்பு டைமிங்லலாம் ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நோம்பு வைக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவும் தெரியும். நோம்பு திறக்கிற டைமிங் வந்து 7 மணி 6:45 அந்த மாதிரிலாம் இருக்கும். 7, 7:30 அப்படிலாம் கூட இருக்கும். பாப்போம், இன்ஷா அல்லா. அல்லாவே போதுமானவன், எல்லாத்தையும் லேசாகி வைப்பான். இந்த மாதிரி இங்க பண்ணாதான், இல்லைன்னா வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும் இங்க வந்து மேனேஜ் பண்றது. சூடு சுத்தமா தாங்காது. ஹாட்னா ஹாட்டா அப்படி இருக்கும், அவ்வளோ சூடா இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கும். இந்த மாதிரி கிளவுட் சீடிங் பண்றது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இருந்தாதான் கொஞ்சம் வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ இந்த ரெய்னி டே ரொம்ப சூப்பரா இருக்கு. சார் அங்கே ரூமில் நிற்கிறாரு. அந்த கேப்பில் நான் உங்களுக்கு வந்து இங்கே ஹாலில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அவர் அங்கே ரெயின் சொல்லிட்டு ஜன்னலில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஜன்னல் எப்பயுமே நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறாரு. ஸோ அன்றைக்கி வந்து லன்ச் மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கு வந்து நல்ல காரசாரமாக ஒரு நெத்திலி மீன் குழம்பு தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய டைப் ஆஃப் குழம்பும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குழம்பு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. சைட் பை சைட் நான் வந்து தண்டு கீரை இருக்குது இல்லையா, ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு கீரை செய்வோம் இல்லையா, ஸோ அதுதான் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து நார்மலாக முன்னாடியே நம்ம பருப்பு ஊற வச்சுருவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நான் வந்து பருப்பு நல்லா வேக வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து அதே பருப்புலையே வேக வச்ச பருப்புலையே நான் வந்து கீரையை போட்டு நான் நல்லா பிசைஞ்சிருவேன். கீரை வந்து வாஷ் பண்ணுறப்ப நிறைய டைம் நான் அலசுவேங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சில கீரை தான் நல்லாயிருக்கும், சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மண் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நல்லா அலசுறமோ அந்த அளவுக்கு மண் போகும். அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நான் நல்லா அலசிடுவேன். அப்புறம் அதுலேயே நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி அதோட நான் சேர்த்து நல்லா கிளறிடுறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நான் எப்பயுமே அப்படி தான் நான் பண்ணுவேன். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு நான் என்னென்ன மசாலாஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சீரகத்தூள், அதுக்கப்புறமா சில்லி பவுடர், அவ்வளோதான். இதுதான் நான் சேர்த்துருக்கேன். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு கையளவு தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் கையிலே வந்து ஆட் பண்ணிடுறது.
அப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இதுவுமே என் அம்மா சொல்லிக் கொடுத்த ரெசிபி தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லாமே என் அம்மா சொல்லிக் கொடுத்த ரெசிபி தான். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பருப்பு கீரை செய்கிறது. ஸோ சால்ட்டும் போட்டுட்டு நம்ம ஃபைனலாக இதை வந்து விசில் விட்டு நான் இறக்கிடுவேன். அவ்வளோதான். இது வந்து எனக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்து ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். பரவாயில்ல, நம்ம கீரை சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் வீக்லி வந்து ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் கண்டிப்பாக நாங்கள் கீரை எடுத்துருவோம். எங்கள் பையனுக்காவது வாங்கிட்டு வந்து கீரை சாப்பிட்றது. அவருக்கு வந்து அந்த பருப்பு போட்டு சேர்த்து பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம அதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கதன்னு. இது வந்து நான் சொன்ன டிப்ஸ் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஃபைனலாக வந்து சின்ன வெங்காயம் நசுக்கி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்னு. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து நெத்திலி குழம்பு பண்ணும்போது முள் இல்லாமல் தான் நான் பண்ணுவேன். அதுவும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நான் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். முள் இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா கிட்ஸுக்கு அதை போட்டு பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என் பையன் வந்து பார்த்திங்கன்னா தனியாலாம் எதையும் எடுத்து காய் எடுத்து ஃபிஷ் எடுத்து அப்போல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டான். நான் தான் ஃபீட் பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏமாற்றி பிசைஞ்சு கொடுத்துடலாம். அதுதான் சிம்பிளாக சொல்லணுன்னா. இப்போ நம்மளோட பருப்பு கீரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு இதில் வந்து தாளித்து ஊற்றுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் கார்னிஷ்காக நான் லைட்டாக வந்து ஷ்ரெட்டட் கோகோனட், அதாவது திருகுன தேங்காய் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து இந்த டிஷ்ஷோட ஹைலைட்னே சொல்லலாம். தேங்காய் திருகல் போட்டால் அவ்வளோ ஒரு மாதிரி இனிச்சிக்கிட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அன்னைக்கு செஞ்சது தான் டப்புன்னு காலி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் மீன் குழம்போட இந்த மாதிரி கீரை, பருப்பு கீரை சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்லேயும் சரி, எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அம்மா கண்டிப்பாக மீன் குழம்பு செஞ்சால் இந்த மாதிரி பருப்பு கீரை செய்வாங்க. ஸோ அதே பழக்கம் எனக்கும். தாளிக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது போட்டு தாளித்து கொட்டிடுவேன். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மீன் குழம்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பருப்பு கீரை பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃபிஷ் ஃப்ரை. எனக்கு வந்து நெத்திலி ஃபிஷ் வந்துட்டு ஆயில் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்படி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து கடாய் வச்சுருக்கேன். ஸோ ஆயில் ஊற்றிட்டு நம்ம அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து நெத்திலி ஃப்ரை பார்த்திங்கன்னா என்ன மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது வந்து நான் கொஞ்சம் கோகோனட்லாம் சேர்ப்பேன். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி மசாலா தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அது வந்து என்னோடய மைண்ட் செட் பொறுத்து இருக்குது. சில நேரம் ஜஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு அவ்வளோதான் போடுவேன். சில நேரம் கொஞ்சம் மசாலா டேஸ்ட்டோடு சாப்பிட்ணும் அப்படின்னா என்னோடய அம்மாவோட ஸ்டைல் மசாலா அது வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதை முன்னாடியே நம்ம பரட்டி வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரீசரில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக எல்லா மீனையும் போட்டு எடுத்துடலாம். ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் இந்த மீன். இது ரொம்ப நல்லதும் கூட நெத்திலியில். நான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் நெத்திலி, அதுக்கப்புறம் வந்து மத்தி, அதெல்லாம் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வீட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து இஃப்தார் ரெசிபீஸ்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நோன்பு வருது தான். அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த டைமிங்கில் கண்டிப்பாக நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் என்னோட இன்ட்ரோலே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு ரெசிபீஸ்லாம் அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மைன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து தாங்க சமைக்கவே கற்றுக்கிட்டேன். அம்மா தான் எனக்கு எல்லாமே சொல்லி தந்தது. எனக்கு வந்து நீங்கள் கேட்குறீங்கிறதுக்காக வேறு சேனல்லேருந்து பார்த்தோ இல்லை யார்ட்டையாவது கேட்டோ அந்த மாதிரி பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுதான் நான் கண்டிப்பாக நான் என்னென்ன
பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இன்ஷால்லா ஃப்யூச்சரில். நெக்ஸ்ட்டு நம்மளோட லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது என்ன ஒரு மீன் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மொதல் நாள் ஆக்சுவலி வெரா மீன் வாங்கி ஃப்ரை பண்ணோம். அது ரொம்ப சாப்பிடல, ஸோ கொஞ்சம் மிஞ்சிடுச்சு. ஸோ அதுவும் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டு சைட் பை சைடு அதுவும் சாப்பிட்டாச்சு. நாங்கள் யூஸ்வலாக அப்படி தான், ஒரு நாள் வந்து ஆணம் காய்ச்சிரும், அதாவது குழம்பு காய்ச்சிரும், குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நாங்கள் அடுத்த நாளும் வச்சுக்குவோம். சைட் டிஷ் வந்து அன்னைக்கு மட்டும் சைட் டிஷ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பண்ணிக்கிறது, அப்படி தான். சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணிட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இது தான். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சார் வந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு எப்பயுமே நான் லஞ்ச் கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடவே உட்காருவோம். அவனுக்கு எப்பயுமே கொடுத்துட்டா தான் எனக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக வயிறு ஃபில்லான மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து அடுத்த நாள் காலையில் இது வந்து ரேண்டம் வ்ளாகாக தான் நான் எடுத்திருக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்தளவு மழை இல்லை, ஆனால் மழை வந்து விடிய காலில் பெஞ்சிருக்கு, அந்தளவுக்கான ட்ரேசஸ் மாதிரி தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது வெதர். இங்கே வந்து ஒரு 3 டேஸாக அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து சடனாக சேஞ்ச் ஆகிறதுனால ஈவன் நம்ம உடம்புமே ஏற்றுக்க மாட்டேங்குதுங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நான் பேசியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்கில். நம்ம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், நம்ம சின்ன பிள்ளையிலே படிச்சிருப்போம், இந்த வாக்கியம் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் ஒன்று நினச்சி ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு என்னன்னே தெரியல, நெக்ஸ்ட் டே பயங்கர லேசி ஆகிடுச்சிங்க, என்னன்னே தெரியல எனக்கு. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் விடாப்பிடியாக என்னை வந்து ஹாஸ்பிட்டல் இழுத்துட்டு வந்துட்டாங்க. நீ இந்த மாதிரி இருக்கவே மாட்ட, நீ கண்டிப்பாக வா, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. அன்றைக்கி பயங்கர ஸ்லீப்பியாக இருந்துச்சு எனக்கு, என்ன பண்ணுறேனே தெரியல. அன்றைக்கி பையன் வேறு வீட்டில் இருந்தான், லாஸ்ட் டே லீவ் அவனுக்கு. எனக்கு சுத்தமாக எதுவுமே ஓடலை, அவனுக்கு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால் நம்மளுக்கே தெரியும் இல்லையா, சரி ஓகே இது சரி வராது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அம்மாலாம் கூட சொன்னாங்க கண்டிப்பாக போ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஜுலேகா ஹாஸ்பிட்டல், அங்கே தான் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து அபுதாபியில் இருந்த வரைக்கும் என்எம்சி தான், அப்பையிலேருந்தே பையனை காட்டுறதுலேருந்தே எல்லாமே. இங்கே வந்து ஜுலேகா 24 hours உங்களுக்கு இது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே தான் வந்திருக்கிறோம். இது வந்து பார்த்தோன்னே எப்படி இருக்கும் உங்களுக்கு, ரெஸ்டாரண்ட் ஃபீல் தான் இருக்கும். உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா காஃபி ஷாப். இங்கே உள்ள ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும், ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்கான ஃபுட்டு தான். ஆயிலெலாம் கம்மியாக இருக்கும், அந்தளவுக்கு ஸ்பைசிலாம் இருக்காது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்லணுன்னா பேஷண்ட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ஹைஜீனிக் இல்லையா. ஸோ அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் அங்கே வந்து வச்சுருப்பாங்க. நான் இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு வந்து செக்கப் போனப்போ என்னை வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அட்மிட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. அல்லாவே நான் இங்கே அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்னா என் பையனை பார்த்துக்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை, ஸோ எங்களுக்கு ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு, அப்புறம் வைரல் இல்லை எனக்கு வந்து ஃபீவர். ஆக்சுவலாக நான் 39 டிகிரி ஃபீவர் வந்துருச்சு, எனக்கே தெரியல, உள்ஜரமாக இருந்திருக்குது, அதனால தான் அவ்வளோ லேசினஸ் இருந்திருக்குது. ஸோ சலேன் மட்டும் வந்து போடுங்க, சலேனில் வந்து ஆன்டிபயோட்டிக் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸபிளாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சலேன் மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அப்போதைக்கு வாயும் எதுவுமே சரியில்லைங்க, ஃபீவர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்க கையில் குத்துங்க, என்னென்னமோ பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு அது ஒரு தீட்டிட்டாங்க. யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து தீட்டிட்டாங்க. இங்கே யூஸ்வலாகவே அப்படி தாங்க, நம்ம சின்ன விஷயம் சொல்லிட்டு போவோம், ஆனால் ரொம்ப வந்து ப்ரெடிக்ட் பண்ணி பயமுறுத்துகிற மாதிரி அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் நல்லது தான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கிட்ஸுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. என் பையனுக்கு பார்த்திங்கன்னா 7 months இருக்கும்போது, நான் அபுதாபியில் இருந்தப்போ சொல்கிறேன், என்எம்சியில் வந்து திடீர்னு அவனுக்கு ரொம்ப பயங்கர கோல்டு ஆகிடுச்சு, ரொம்ப வாமிட்டிங் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்போ தான் நான் அவனை வந்து தனியாக பார்த்துக்கிட்ட புதுசு ஆக்சுவலாக 7 months. அப்போ வந்து அவனுக்கு வந்து அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்குமே புதுசாக பார்த்துக்கிறது, என் ஹப்பிக்குமே புதுசு. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு பையன்தான் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிள்ளையும் வந்து ரொம்ப கத்திக்கிட்டு, நம்மெல்லாம் சலைன்கெல்லாம் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுவோம். ஆனால் குழந்தைங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த டைமிங். ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுறது நல்லது தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து டோசேஜ் வந்து உங்களுக்கு டேப்லெட் எழுதுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எத்தனை நாள் எழுதுவாங்க? 5 days எழுதுவாங்க, இல்லை மேக்ஸிமம் 7 days எழுதுவாங்க. அவ்வளோ நாள் சாப்பிட்டு டேப்லெட்டாக எடுத்துக்கிறதுக்கு இவங்க வந்து இந்த மாதிரி பெயின் கில்லர், அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் எல்லாமே நமக்கு வந்து சலைன் மூலமாக நமக்கு போட்டுறதுனால நமக்கு ஈஸியாக வந்து போய் ரியாக்ட் ஆகி உடனே நமக்கு பாடியில் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி ஈஸியாக நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதை நான் வந்து நல்லா ரியலைஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டே தான் ஒரு மாதிரி டல்லாக இருந்தேன். செகண்ட் டேலாம் நல்லா ஜாலியாக போனேன். அங்கே இருக்க டாக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, வாவ் சுபஹானல்லா, இவ்வளோ நல்லா ஆயிட்டிங்களா, மாஷா அல்லா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஆர்ட் அந்த மாதிரி இதுதான். அது ஹாஸ்பிட்டல் ஃபீலே இருக்காதுங்க இங்கே. இன்னும் வந்து பீடியாட்ரிக் செக்ஷன் போனீங்கன்னா நிறைய வந்து பொம்மைங்க இருக்கிற மாதிரி வால்ஸில் வந்து ஸ்டிக்கர்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். அது கிட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபீலே இருக்காது. இங்கே அதெல்லாம் ரொம்ப வந்து கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் கார்டு இருக்கணுங்க கண்டிப்பாக. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஆர்ட் எல்லாமே கையால் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ். இதெல்லாம் பெயிண்டிங்ஸ் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? சூக்கல் ஜுபைல் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தாங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நாங்கள் வந்து காட்டுறதுக்காக வந்திருந்தோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கார்டு தாங்க மேட்ரு. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இன்சூரன்ஸ் கார்டு இல்லைன்னா ரொம்பவே சிரமமாயிடும். இப்போ நான் இங்கே பார்த்த ட்ரீட்மெண்ட்கே பார்த்தீங்கன்னா 3 days போயிட்டு வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டுட்டு வந்தோம் சலைன் எனக்கு. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா 2000 dirhams வந்திருக்கும் இங்கே உள்ள காசுக்கு. அதே வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறதுனாலையும் எல்லாமே நம்ம இன்சூரன்ஸில் கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இன்சூரன்ஸில் தான் வந்து எல்லாமே கவர் ஆகும். என் பையனுக்கு வந்து 7 months இருக்கும்போது அட்மிட் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அப்போ என் ஹப்பியோட ஆஃபீஸ், அது பழைய ஆஃபீஸ், அது அங்கே வந்து என் பையனுக்கு வந்து எல்லாமே கவர் ஆகிடுச்சுங்க. 0 தான், நமக்கு எந்த செலவுமே கிடையாது, அந்தளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ இருக்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில மெடிசன்ஸ்க்கு வந்து பணம் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான். ஸோ இன்சூரன்ஸ் கார்டு தான் மேட்ரு இங்கே பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒயரு சேர், நம்மளாம் சின்ன பிள்ளையில் உட்காந்து விளையாடுவோம் இல்லையா? ஸோ அந்த சேர் தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து எப்படின்னா ரப்பர் மாதிரி இருக்குது, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு இதாக சூப்பராக இருந்துச்சு. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்பிட்டல் போனால் அப்படின்னா ஆக்சுவலி விளையாட ஆரம்பிச்சிருவான். நாங்களே சொல்லுவோம், டேய் உனக்கு உடம்பு சரியில்லடா, ஒழுங்காக உட்காருடா ஒரு இடத்துல அப்படின்ட்டு அவனுக்கு காட்ட போகிறப்ப அப்படி சொல்லி கிண்டல் பண்ணுவோம். அவன் யூஸ்வலாக அப்படி தான். வீட்டிலையாவது அவனுக்கு வந்து ரொம்ப சிக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க வாக் டு ஃபிட்னஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எந்த அளவுக்கு வந்து வாக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், நியூட்ரிஷிவ் டயட் நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி விஷயந்தான். ஸோ இது வந்து ஏறுறப்ப நீங்கள் வந்து எவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அந்த வாக்கிங் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நடக்கிறதுக்கு நமக்கு ஜாலியாக இருக்குது. நானுமே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து 3 days போயிட்டு வந்தேன் சலைன் இது பண்ணுறதுக்காக. எனக்கு அப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டெப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. வாங்க இப்படியே ஏறி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஹெல்தி ஹேபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளோ கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு ஸ்டெப்பு ஏறி வந்ததுனால. ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் ஏறி போனீங்கன்னா இன்னும் கேலரிஸ் வந்து நீங்கள் பேர்ன் பண்ணலாம். டூ த வாக், கீப் கோயிங் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு சியர்ஃபுல்லாக. எனக்கு சுலேகாவில் வந்து அவங்க பண்ண ரெஸ்பான்ஸும் எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்எம்சி மாதிரியே தான் இருந்துச்சு சுலேகாவும். எனக்கு ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லி அப்ரோச் பண்ணாங்க. 2 அரபிக் டாக்டர் தான் எனக்கு வந்து பார்த்தாங்க. 2 பேருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
அவங்க எப்பயுமே யூஸ்வலாக அப்படி தான் ஊர்லேயுமே எனக்கு நிறைய டாக்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் பேசுகிறாங்க. நமக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது ஒரு பேஷண்ட்டாக போகிற நமக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபீல் இருக்குங்க. அது உண்மையிலே வந்து கரெக்டு. என்னை கேட்டால் நான் போகிறப்ப ரொம்ப டயர்டாக போனேன். ஆனால் அவங்களே என்னை சேரப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பேசினாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு நர்ஸ் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ஃபிலிப்பைன்ஸ் தான். அவங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜெனிஃபர். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. என் நேம் சொல்லி சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம எனக்கு வந்து காட்டுறதுக்காக வந்திருக்கோம். என் ஹபி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பையில் தான் வந்து மெடிசின் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து சலைன் போடணும், அதுக்காக போயிட்டுருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சலைன் போடுறது ஊசி போடுறதெல்லாம் வந்து பழகிடுச்சிங்க. ஏன்னா வந்து என் பையனுக்கு வந்து சிசேரியன் தான் எனக்கு. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பெரிய வலி தாண்டி வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வழியெல்லாம் வந்து பழக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், எனக்கு போட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தான் அங்கே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா பயங்கர வந்து நீட்டாக சூப்பராக நல்லா பெட்லாம் பாருங்கள். அடுத்தடுத்த பேஷண்ட்ஸ் வர வர உங்களுக்கு டிஷ்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி ஒரு இதாக ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி எங்களை அங்கேயே அட்மிட் தான் ஆக சொன்னாங்க. நாங்கள் தான் நைஸாக இப்படிலாம் சொல்லி எஸ் ஆகிட்டோம். எனக்கு ஆக்சுவலி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். வைரல் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாக்டீரியலுங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. ஸோ என் பையனுக்கு தான் ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. என்ன பண்ணுறாங்க அம்மாவுக்கு, என்ன ஊசி குத்துறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஜுலேகா ஹாஸ்பிட்டல். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பாசிட்டிவ் மட்டும் ஷேர் பண்ணால் பத்தாது. கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரையுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக தான் நினைக்கிறேன். ஸோ நெகட்டிவையும் நம்ம ஷேர் பண்ணணும். நான் என்னென்ன உணர்றேனோ அதையும் ஷேர் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் இதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வேலட் பார்க்கிங் கார்டு. இது இங்கே வந்து ஃப்ரீ வேலட் பார்க்கிங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஷார்ஜா பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அது இங்கே ஜுலேகாவில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட எல்லோரும் கேட்பீங்க, இப்போ எப்படி சிஸ் இருக்கீங்கன்னு. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எனக்கு நான் நல்லா இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட ஃபேஸ்புக், இது இன்ஸ்டா, அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே என்கிட்ட வந்து நல்லா விசாரித்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவங்க எல்லாருமே சியர்ஃபுல்லாக என்னை வந்து மோட்டிவேட் பண்ணதுனால தான் என்னால் இவ்வளோ தூரம் எந்திரிக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்பா அம்மா ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தான். ஆனால் நான் என் முகத்தை கூட யாருமே பார்த்ததில்லை. ஆனால் இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீங்கள்லாம் பேசுகிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. டாக்டர் என்னை சியர்ஃபுல் பண்ணாங்க இல்லையா, அப்போ நான் என்ன சியர்ஃபுல் பண்ணவங்கள தான் நான் என் முன்னாடி நினச்சிக்கிட்டேன். அவங்களால தான் நான் இன்றைக்கி வந்து எந்திரிச்சு உட்காந்துருக்கேன் சீக்கிரமாக அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே சப்போர்ட் எனக்கு என்றைக்குமே கொடுங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நான் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஒரு வீடியோலையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இன்னையோட வீடியோ வந்து இதுதான். இந்த விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, take care, bye.